இன்று நமது இந்திய தேசத்துக்கு நன்மையும் பெரிய பாதுகாப்பும் தொடங்க வேண்டிய நாள் வந்தது. சங்கீதத்திலே பக்தன் சொல்லுவதை வாசித்து தேவனுடைய ஆலோசனை கேட்போமா? சங்கீதம் 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். பிரியமானவர்களே, முதலாவது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இன்று நாம் நம்முடைய தேசத்தை ராஜாக்களை தீர்மானிக்கிற நாள் தொடங்கிட்டாம். ஏப்ரல் 19 போலிங் டே. ஆக தயவு கூர்ந்து உங்களுடைய அருமையான அந்த ஓட்டை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளணும். ஏன்னா நாம் இன்று செய்கிறது நாளை நம்முடைய சந்ததியாருக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த வார்த்தை நாம் கேட்போம். வேத வசனம் சொல்லுகிறபடி பரிசுத்தவான்களுடைய ஆத்மாவை காப்பாற்றி சத்துருக்களுக்கு விலக்கி காக்கிற தேவனாம். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தேவன் இந்த நாளிலிருந்து தேவன் நம்முடைய தேசத்தை துர்மாக்கர் கையிலிருந்து தப்பிக்க போகிறார். அந்த நாளை குறித்து விட்டார். அந்த நன்மை தொடங்க ஆரம்பித்து விட்டது. ஆக தொடர்ந்து ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்க்கலாமா? நன்றி ஆண்டவரே, எங்களை தப்புவிக்கிறவர், எங்களை இனிமேலும் தப்புவிப்பார், காப்பாற்றுவார், ஏந்துவார் என்ற பக்தன் சொன்னது போல உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருடைய கண்ணீரையும் ஜபத்தையும் பரிசுத்தவான்களுடைய வேண்டுதலையும் கேட்டு ஆண்டவர் எங்கள் தேசத்துக்கு இறங்கும். என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற யாவருக்கும் உதவி செய்யும். எந்த நகரத்தில் பட்டணத்தில் அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு வேண்டிய விடுதலையை தந்து எங்கள் தேசத்தை தப்பியும் ஆண்டவரே. துர்மாக்கருடைய கைக்கு விலக்கி நீரே ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். ஜீவாதிபதி இயேசு மூலமா ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பல் என்று ஜபிக்கிற நம்முடைய தேசத்தை தப்புவித்து தம் நாமத்தை மயப்படுத்துகிற இயேசுவின் ஊழியன் உங்கள் அன்பு சகோதரன் மணியையர். God bless you.